ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் மகாநதி இன்னைக்கு டாப் 1 ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறதா. எஸ் வீக்கா இஸ் ஸோ ஸ்பெஷல் இல்லையா? அவங்களுடைய ப்ரோமோ வச்சு போட்டால் கண்டிப்பாக நம்பர் 1 வராமல் என்ன அப்படிங்கிறதா. எஸ் ப்ரோமோ வந்து இன்றைக்கி யாராக இருந்துச்சுல யூடியூப்பில் வந்துட்டு நம்பர் 1 பொசிஷனில் நம்மளுடைய மகாநதி ப்ரோமோ ட்ரெண்ட் ஆகுது. செகண்ட் பொசிஷனில் வீரா சீரியலுடைய ப்ரோமோவும், தேர்டில் வந்துட்டு சிறகடிக்க ஆசை, ஃபோர்த்தில் வந்துட்டு பாகியலட்சுமி சீரியலுடைய ப்ரோமோஸ் வந்து தொடர்ந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ யூடியூபே ஃபுல்லாக சீரியல்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா. எஸ் அதுலேயும் ஸ்பெஷல் வீக்கா. ஸோ என்னதான் ஒரு நெகட்டிவ் ப்ரோமோவாக இருந்தாலும் கதைக்களம் வந்து ரொம்பவே சூடு பிடிக்குது இல்லையா? ஸோ அதனால் வேண்டி ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ட்ரெண்டிங்கு இதெல்லாம் விடுங்க, எபிசோட் ரேட்டிங் வரணும், அதுதான் ரொம்பவே முக்கியம். நெகட்டிவ் ட்ராக் இல்லையா? ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ அதே போல நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் போது, எப்படி அந்த குமரன் வந்து விஜய் அடிக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ எல்லார் பக்கமும் ஒரு சில நியாயங்கள் வச்சிருப்பாங்க சீரியல்ல. ஸோ குமரன் வந்துட்டு அந்த வீட்டுக்கு ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பையன். ஸோ அதனால வேண்டி அவர் அடிச்சு போட்டாரு. அதே போல எப்படி, ஏன்னா இவ்வளோ நன்மைகள் அவர் பண்ணியிருக்காரு, விஜய் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு குமரனுக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே அப்படின்னா, நினைச்சு பார்த்தா அப்போ எப்படிங்க சீரியல் இருக்கும். ஸோ சீரியல் தான் ஒரு மாதிரி இமோஷனல் கலந்த டிராமா கலந்த அடி எப்படிலாம் இருக்கணும் இல்லை. ஸோ அந்த வகையில் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வீட்டில் வந்து யாராவது வந்து விஜய் அடிக்கணும்னா யார் அடிக்க முடியும்? யாராலுமே முடியாது இல்லையா? ஸோ குமரன் மட்டும் தான் அடிக்க வைக்க முடியும். அதனால அவங்க வச்சு அடிச்சு விட்டாங்க. ஸோ எபிசோட்ஸ் எப்படி வேணாலும் மாறலாம். இந்த ஒரு அடி மட்டும் இல்லைங்க. ஸோ அடுத்த ஒரு இதுவுமே இருக்குது. ஏன்னா இன்னொரு ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர் பார்த்துட்டே இருக்கோம். எஸ் நம்மளுடைய குமரன், விஜய், அப்புறம் வந்து நிவின், இவங்க 3 பேர் இருக்கிற பிக்சர். ஸோ அங்கேயுமே வந்து குமரன் கோவப்பட்டு சட்டை அடி வைக்கிறார். ஸோ அங்கே விஜய் திருப்பி அடிக்கிறார். இங்கே வந்து அடி வாங்கிட்டார், அவ்வளோதான். திருப்பிலாம் எதுவும் பண்ணல. பட் அங்கேயே வந்துட்டு திருப்பி அவர் சட்டையில் கை வைக்கிறார். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பெரிய ஹீட்டட் ஆர்குமெண்ட் தான் போகும். ஹோப் குமரன் புரிஞ்சுக்குவார். ஏன்னா நம்ம தான் பணம் தொலைச்சோம், அதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதானே வந்தாரு. ஸோ இனிவே தப்பு பண்ணாலும் நமக்கு ஒரு நன்மை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பார்ப்போம். ஸோ இதுக்கு நடுவில் எபிசோட நீங்கள் கவனிச்சிங்க, சாரி ப்ரொமோவில் கவனிச்சிங்க அப்படின்னா, என்டையர் ப்ரொமோலையுமே வந்துட்டு நம்மளுடைய அஜயோடைய அப்பா அவங்க 2 பேர் நியூ என்ட்ரி வந்திருக்காங்க. பட் பசுபதி வரல. ஸோ பசுபதியோடைய கேரக்டர் இந்த சண்டையெல்லாம் முடிச்சு போயிட்டதுக்கப்புறம் ராகினி வந்து திருப்பி ஃபோன் பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் பசுபதி வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சேம் காஸ்டியூமில் அவரும் இருந்தார் இல்லையா? ஸோ பசுபதி வந்து மறுபடியும் இன்னும் இரிட்டேட் பண்ணுற மாதிரி, மறுபடியும் சண்டையை வளர்த்தி விடுற மாதிரி ஏதாச்சும் சீன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு தாத்தா மடியில் விஜய் எழுதுகிற மாதிரி சீன்ஸ் இருக்கும். அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் டேல நிவின்மே வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ அந்த வீட்டில் இருக்கிற ஷூட்லேயுமே நிவினும் அங்கே இருந்திருந்தார். ஸோ நீங்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ அந்த பிக்சர் வர போடுறேன். ஸோ அவருமே வீட்டில் இருக்காருன்னு சொல்லும்போது அவரே வந்தார் அப்படிங்கிறது வேற இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் ட்ராக்ஸ் இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த சீன்ஸ் ஒரு 2 to 3 days போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீக்கா இஸ் ட்ரெண்டிங் ஆன் நம்பர் 1. ஸோ அந்த சந்தோஷத்தையும் கொண்டாடுங்க. இப்போதைக்கு நெகட்டிவ் ட்ராக்காக இருந்தாலும். அடுத்த ஒரு நெக்ஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.